சம்மதமா? தகப்பனே தன் பிள்ளைக்கு புறப்பட்ட காத்து செய்வானா? பிள்ளையே தகப்பனு செய்வானா? என்று பலவிதமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகி போயிருக்கின்ற காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22 சொல்றாரு, காலம் நிறைவேறிட்டு தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இந்த பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு சொல்வது என்னவென்றால், மனம் திரும்பி அவர் சொல்லுகிற நற்செய்தியை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது மனிதனுக்கு என்ன செய்தார், அவரால் என்ன நன்மைகள் கிடைத்தது என்று பார்த்தோமானால் வேதத்தில் எண்ணற்ற நன்மைகளை செய்தார். பூமியை பேச வைத்தார், முதலை நடக்க செய்தார், சூம்பிய கையை சுகப்படுத்தினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். 12 வருடமாய் பெரும்பாடுபட்ட மகளை இயேசுவானவர் குணப்படுத்தினார். இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை செய்து ஏழைகளை அவர் நேசிக்கிறவராக இருந்தார். ஏழைகளை மாத்திரமல்ல, பாவிகளையும் பரியாசகரையும் அவர் நேசித்து அவர் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பகுதிய மக்களே, வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, போராட்டமோ, வியாதியோ, பில்லி சூரியமோ, மாநில கட்டோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உன்னை விடுவித்து பாதுகாத்து உன்னை வழிநடத்துவார். நீ இயேசு கிறிஸ்து நம்பினால் உன் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கும். உண்மையா சொல்ற பாருங்க, ஒரு மனுஷி 12 வருடமாய் உதிரப்போக்கி நிக்காமல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 12 வருஷங்க ரத்தப்போக்கு. எத்தனையோ மருத்துவரை பார்த்து கையில இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து கடைசியா நிற்கதியா வந்துட்டாங்க, பிளாட்ஃபார்ம் ஆகி வந்துட்டாங்க. அந்த நேரத்துல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. நீங்க போய் இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்க வியாதியை குணமாக்குவார் என்று அந்த மன பண்ணாங்க. இயேசு நோக்கி வந்தாங்க. திரளான கூட்டம், ஜன கூட்டம் அதிகமா இருக்குது. சரி, எப்படியான இயேசுவை பார்க்கணும். அவருடைய ஆடையை தொட்டாங்க. ஆடையை தொட்ட உடனே ஒரு சக்தி வல்லமை புறப்பட்டு அந்த தாயை குணமாக்கினது. அந்த 12 வருஷமாய் உதிரப்போக்கை கர்த்தர் மாற்றினார். அதே போல உன்னுடைய வியாதிகளோ, உன்னுடைய வறுமைகளோ, பில்லி சூனிய மாந்திர கட்டுகள், ஏவல் பிசாசின் தொல்லைகள், வறுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க போகிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? திருமணம் ஆகிய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியவில்லை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளை சரியாக படிக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டறிங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறீர்களே. இந்த வார்த்தையை நீங்க நம்பி இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் இல்லத்துல வாங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானம், துக்கம், துயரம் எல்லாவற்றையும் மாற்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்துல மிகப்பெரிய பாடத்தில் பிரச்சனை மாட்டினீங்க. 2019 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு என் வயிறு வலி இருக்கு. அதனால